வெப்பநிலை கொண்டதாக இருக்குது. நம்ம அது ஒரு படிநிலை உயர்வை நம்ம காணக்கூடியதாக இருக்குன்னு சொல்லலாம். எனவே இந்த பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே குடிக்கிறதுக்குரிய செம்புகள்லாம் வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பிளாஸ்டிக் வகையிலான ஒரு ஒன்று ஏற்கனவே வெளியிலேருந்து யாரும் பாத்திரங்களை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிலைமையில் தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். எனக்கு இந்த குளிர்நிலையில் இதை சொல்லி இதை தொடாமல் இருக்க முடியல. இந்த குழாய் சற்று இது ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்ததை விட குறைவான ஒரு குழாயாக இருக்குது. ஆனால் அந்த நடுவில் இருக்கிற ஒரு குளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய அந்த நீர் கொப்பளிக்கிற மாதிரி ஒரு தன்மையை நம்மளால் காணக்கூடியதாக இருக்குது அந்த நடுவில் இருக்கிற குளத்துக்கு. எனவே அந்த குளத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். எனவே அந்த குளத்தை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இலங்கையில் அம்பாந்தோட்டை முதல் திருகோணமலை வரை கன்னியா உட்பட 10 இடங்களில் வெந்நீர் ஊற்றுக்கள் உள்ளன. இப்படி பல வெந்நீர் ஊற்றுக்கள் இருந்தாலும் கன்னியா வெந்நீர் ஊற்றுக்கள் சமய நம்பிக்கையிலும் விஞ்ஞான ரீதியிலும் பல சிறப்புகளை பெற்றுள்ளது. முக்கியமாக கன்னியாவில் காணப்படும் 7 வெந்நீர் ஊற்றுக்களிலும் 7 வித்தியாசமான வெப்பநிலை காணப்படும். அதிலும் ஒரு அதிசயம் என்னவென்றால் 7 ஊற்றுக்களுமே குளிப்பதற்கு ஏற்ற மிதமான வெப்பநிலையை கொண்டது. இது குறித்து ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய கருத்தை பின்வருமாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். மண் மற்றும் பாறைகளில் உள்ள அமைப்புதான் இதற்கான காரணமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். சில ஆராய்ச்சியாளர்கள் பாறை படிவங்களில் நடைபெறும் ரசாயன தாக்குதல் காரணமாக வெப்ப நீரூற்றுக்கள் பிறக்கிறது என கூறுகின்றனர். உலகில் இருக்கும் கிட்டத்தட்ட 1000 வெந்நீர் ஊற்றுக்களில் அரைவாசியானவை அமெரிக்காவில் வயோமிங் எனும் இடத்தில் உள்ளது. வெந்நீரூற்று பகுதியில் ஏற்படும் கனிம படிவுகள், அருகில் ஏற்படும் எரிமலை வெடிப்புகள், ஏனைய அருகாமையிலுள்ள பேரிட்டு மேலே நீர் பீச்சி அடிக்காமல் காணப்படும் வெந்நீரூற்றுக்களின் தாக்கம் மனிதர்களின் குறுக்கீடுகள் போன்றவற்றால் ஒரு வெந்நீரூற்று இடையே நிறுத்தப்படவோ அல்லது முற்றாக நின்று போகவோ நேரலாம். வெந்நீர் அதற்கு பின்னதும் ஒரு சதுர அமைப்பு, அதற்கு உள்ளால வட்டமான அந்த சிலிண்டர் அமைப்பு மாதிரி ஒரு அமைப்புகளை கூட தான் அது அமைஞ்சிருக்குது நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. எனக்கு இங்கேருந்து பார்க்க தெரியுது. சாதாரணமாக நம்ம ஹீட்டரை யூஸ் பண்ணுற பொழுது அதில் எப்படி நம்ம இந்த நீர் குமிழ்களை காணக்கூடியதாக இருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் ரொம்பவுமே ஆழத்திலிருந்து அப்படியே அது வாரதை காணக்கூடியதாக இருக்கு. இந்த குளத்தின் ஆழம் போக போக இன்னும் இதனுடைய வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் இங்கு காணப்படுகின்ற இந்த குளிர்மையான ஒரு காலநிலையோடு இவ்வளவு சூடான ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியுதுங்கிறது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் வியப்பாகவும் இருக்குது. இலங்கையில் வகையான இடங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது. நிறைய பிரயாணிகள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த பிரதேசத்தை. எனவே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிரதேசமாக இதனை நாங்கள் குறிப்பிடலாம். அது மாத்திரமல்ல, இந்த வெப்பநிலை எவ்வகையான நிலைமையில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பட்டியலையும் அங்கு காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அது தொடர்பான விவரங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீங்களும் இந்த பிரதேசத்துக்கு வரலாம். குடும்பத்தோடு வந்து இதனை நீங்கள்
என்ஜாய் பண்ணலாம், சந்தோஷமாக கொண்டாடலாம் அப்படிங்கிறத எங்களுடைய கருத்தாக இருக்குது. இருந்தாலும் கூட பல்வேறு விதிமுறைகள் இங்கே இருக்குது. நீங்கள் இங்கே வெளியிலிருந்து இங்கே வருகின்ற பொழுது உங்களுடைய பொருட்களுடைய பாதுகாப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவித்தல் பலகை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஷாம்பு அதுபோல் சோப், சவர்க்காரம் ஆகியவற்றை நீங்கள் பயன்படுத்த முடியாது, வெளியிலிருந்து பாத்திரங்களை கொண்டு வர முடியாது. எனவே அது மாத்திரமல்லாமல் பாதுகாப்பாக சிறுவர்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அது ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், அந்த இடத்தில் இருக்கின்ற சில அமைப்புகள் காரணமாகத்தான் வகையான வேண்டுகோள்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அது மாத்திரமல்லாமல் மிக முக்கியமான ஒரு விடயம், இது ஒரு பொது இடம், ஒரு உல்லாச பிரயாணிகள் வருகின்ற இடம். எனவே இங்கு குளிக்கின்ற பொழுது பொருத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் அவர்கள் முன்வைத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பொருத்தமான உடைகளாகத்தான் அவை இருக்க வேண்டும் என்பதான வேண்டுகோள்களும் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக. எனவே இதற்குள் வருகின்ற பொழுது அந்த விடயங்களை மிக அவதானமாக பார்த்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் இதற்குள் வருகின்ற பொழுது ஒரு டிக்கெட் எடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பும் கடமையும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இதனை பேணி பராமரிப்பதற்கான தேவையை கருத்தில் கொண்டுதான் இவகையான விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்லாமல் இங்கும் பல்வேறு விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு ரசாயன இயல்பு கொன்ற ஊற்று அப்படிங்கிற ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியதான விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த வெந்நீரூற்றுடைய பௌதிக இயல்பு தொடர்பான காட்சிகளும் மும்மொழிகளிலுமே இங்கு தரப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மாத்திரம் இந்த வெந்நீரூற்றில் அடங்கியுள்ள வாயுக்கள் பற்றியான குறிப்புகளும் இங்கே இருக்கிறது. இந்த ஊற்றினுடைய சாதாரண மதிப்பாகத்தான் அவை இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இலங்கையில் எவ்வகையான வெந்நீர் ஊற்றுக்கள் இருக்கிறது, எந்தெந்த இடங்கள் இருக்கிறது என்பதான விடயங்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ரான்கிரிய இது திருகோணமலைக்கு வடக்கில் இருக்கிறது. கோமரங்கடவெல திரியாய வீதியினூடாக இதற்கு செல்ல வேண்டும். அதுபோல கல்வெவ நெலும்பெவ என்ற பிரதேசத்திலும் இது இருக்கிறது. இது மணம்பிட்டியவிற்கு கிழக்கில் பொலனறுவை மட்டக்களப்பு வீதியினூடாக செல்ல வேண்டும். மகாவோய பதியத்தலா வீதியினூடாக செல்ல வேண்டும். மரன்கலை இந்த நீர் ஊற்று பதியத்தலாவிற்கு அண்மையில் அமைந்துள்ளதோடு மகியங்கனை பதியத்தலா வீதியினூடாக அதற்கு செல்ல வேண்டும் என்பதான விடயத்தினையும் குறிப்பிட்டிருக்காங்க. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இலங்கையில் ஒரே ஒரு வெந்நீர் ஊற்று தான் இருக்கிறது. நான் கூட அப்படி தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இந்த சந்தர்ப்பத்தில் இங்கு நிறைய பேர் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிண்ணியாவில் இருக்கிறது. அதான் திருகோணமலை அனுராதபுரம் வழியினூடாக அங்கு செல்ல வேண்டியிருக்கிறது. கபுபெல்ல மகாவோய மட்டக்களப்பு வழியினூடாகத்தான் அங்கு நீங்கள் சென்று பார்க்கலாம். வகவ இந்த நீரூற்று சேனாநாயக்க சமுத்திரத்திற்கு கீழாக இருக்கின்ற ஒன்றாக அடையாளப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாகத்தான் இந்த மதுனாகல இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இதாக இருக்கிற இந்த வெந்நீரூற்றாக காணப்படுது. இங்கு மக்கள் வருகை தந்திருக்கின்ற காட்சிகள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக புனிதமான ஒரு இடமாக இதனை அவர்கள் கணிப்பதை நாங்கள் காணலாம். சுகாதார நோய்கள், அதாவது சரும நோய்கள் இருக்கின்றவர்களுக்கு இதன் மூலமாக ஒரு விடிவு கிட்டும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக அவதானமாக இந்த கோவிட் காலப்பகுதியிலும் கூட முகக்கவசங்களை அணிந்து கொண்டு அவர்கள் இவ்வகையான இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை பாதுகாப்பதோடு ஏனையோரையும் பாதுகாக்கின்ற ஒரு முக்கியமான பணியினை அவர்கள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பாராட்டுக்குரிய விடயமாக இங்கு குறிப்பிடலாம். அதே சந்தர்ப்பத்தில் இதனுடைய பராமரிப்பு பற்றி குறிப்பிடுகின்ற பொழுதும் மிக அற்புதமாக இந்த இடம் பராமரிக்கப்படுகிறது. எனவே பாதுகாப்பாக நம்பிக்கையோடு நீங்களும் இந்த பிரதேசத்திற்கு வருகை தரலாம்.